Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குரூப் 1 எக்ஸாம் லாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கிளம்பி எப்படி சென்டருக்கு போகிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேணும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா குரூப் 4 நெருங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ அன்றைக்கி எனக்கு சென்டர் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. எனக்கு போட்டிருக்காங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க. ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி நமக்கு ஒரு உமன்ஸ் காலேஜ் தான், வித்யாசாகர் உமன்ஸ் காலேஜ். சென்டர் பிளேஸ் செம்மையாக அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நமக்கு பியூட்டிஃபுல்லாக. நான் உட்காந்துருக்க சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் விண்டோ வயல் மலை அப்படி இருந்துச்சு வியூ. ஸோ அந்த வியூ பார்த்துட்டே நான் இன்றைக்கி எக்ஸாம் அட்டன் பண்ணேன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது. குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் நம்ம ஈக்குவல் பண்ணி வச்சா கொஞ்சம் குரூப் 4ல் நம்ம சில கொஸ்டினில் படிப்போம். இந்த கொஸ்டினில் குரூப் 4ல் கேட்க மாட்டாங்க, கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிப்போம்ல. அந்த கொஸ்டினில் குரூப் 4ல் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த கொஸ்டினை நம்ம குரூப் 1ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈஸியான நிறையா கொஸ்டின் நமக்கு குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஒரு 130 அக்யூட நம்ம நல்லா போடலாம். அந்த மாதிரி ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நிறைய தமிழ் பட்ஜெட்டு ஸ்கீம் பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸ்கீம்னால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ எல்லா ஸ்கீமும் எடுத்து பார்த்தாலே குரூப் 1 பார்த்தாலே நமக்கு போதும். அந்த ஸ்கீமு நிறைய கேட்டிருந்தாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் ககன்யா திட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க. விண்வெளி திட்டம், ககன்யா விண்வெளி திட்டம் அதை பற்றி. அப்புறம் பட்ஜெட், நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி கேட்டிருந்தாங்க. அறிஞர் அண்ணா பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு லேக்கு, செங்கல்பட்டு லேக்கு இது. ஸோ அந்த வியூ நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் ரிட்டன் வரப்போ அதை எடுத்தேன் நான். ஸோ நான் ரிட்டன் வரப்போ எடுத்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி சொல்லணும், பொது ஓஎம்ஆர் பற்றி. ஸோ நல்லா நம்ம டைமிங் ரொம்ப குறைச்சிருக்கோம். முன்னெல்லாம் தம்பெல்லாம் வைப்பாங்க, லாஸ்ட் தம்பெல்லாம் வைப்பாங்க, லாஸ்ட் தான் கொடுப்பாங்க. லாஸ்ட் நிமிஷம் நம்மளை ப்ரெஷர் படுத்தி தம்பெல் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது மார்னிங் ஃபுல் 9:30க்கு அது எல்லாமே முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சூப்பர்வைசர் சிக்னேச்சர், நம்ம சிக்னேச்சர் எல்லாத்தையும் அப்பயே முடிச்சுட்டாங்க. நம்மளை 12:30 வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் முடிச்சுட்டாங்க. இந்த கவுண்டிங்லாம் கிடையாது நமக்கு, ஏபிசியில் இந்த கவுண்டிங்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வச்சு முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, இதுவே நல்லா இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டமும் சொல்ல முடியாது. பட் மேக்ஸில் ரொம்ப மேக்ஸில் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தான். கிட்டத்தட்ட புக்கு, அது கொஸ்டின் பேப்பர்னு சொல்ல முடியாது, புக்கு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு லென்த்தான நிறைய கொஸ்டின்லாம் ஒரு கூற்று காரணம் வச்சு தான் அவ்வளோ பெருசாக கேட்டிருந்தாங்க. நிறைய டைமிங் பத்தலைன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஸ்டின் பேப்பரு. டைம் பத்தலை தான் எனக்கு. ஒரு பொறுமையாக அட்டன் பண்ணால் ஒரு 150 கொஸ்டின் 160 கொஸ்டின் ரீடிங் பண்ணி அட்டலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இறங்கி பாதாம் கீர் பிடிச்சோம். ஸோ இதோட விளாக் ஓவர். தேங்க்யூ.